சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சிவபெருமானோட நெற்றிக்கண் சிறப்பு பத்தி தான் பார்க்க போறோம். மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் தான் சிவபெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு 3 தொழில்கள்ல சிவபெருமான் அழித்தல் தொழில செய்யறாரு. அதாவது தீயவைகளை அழிக்கிறாரு. சிவபெருமானுக்கு 3 கண்கள் உண்டு. அதுல ஒண்ணுதான் இந்த நெற்றிக்கண். சிவபெருமானோட தனித்துவ அடையாளங்கள்ல நெற்றிக்கண்ணும் ஒண்ணு. இதோட காரணமா இவர் முக்கண்ணன் அப்படின்னும் நெற்றி கண்ணன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இதுல 2 கண்கள் உலகை காணவும், 3வது கண் ஞானத்தை உணரவும் பயன்படுத்துறது நம்பப்படுது. இந்த 3வது கண்ணா சிவபெருமானோட நெற்றிக்கண். நெற்றிக்கண் அப்படின்றது வெறும் ஒரு உறுப்பு கிடையாது, மாறாது ஞானத்தோட உறைவிடமாவே கருதப்படுது. சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணை திறக்கிறப்போ அந்த சராசரம் முழுவதும் ஒளிரும் அப்படின்னும், அவரோட ஞான ஒளி அனைத்தையுமே நிரப்பும் அப்படின்னும் சைவ சாஸ்திரங்கள் சொல்லுது. சிவபெருமான் ரொம்ப கோபம் அடைஞ்சதுனால தன்னோட நெற்றிக்கண்ணை திறப்பார் அப்படின்னும், அப்போ அங்க இருந்து தீப்பொறிகள் வெளிப்பட்டு எல்லாத்தையுமே சாம்பல் ஆக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நெற்றிக்கண் மூலமா சிவபெருமான் கடந்த காலம், இன்றைய காலம் மற்றும் எதிர்காலம் இந்த 3ஐயும் தெளிவா அறிந்து கொள்ளவும் முடியுது. சிவபெருமானோட நெற்றிக்கண் அழிவுக்கும் ஆக்கத்துக்கும் காரணமாவே அமையுது. அவர் தன்னோட கோபத்தால அழிவை ஏற்படுத்தினாலும் தன்னோட ஞானத்தால உலக படைக்கவும் செய்யறாரு. சிவபெருமானோட நெற்றிக்கண் அப்படின்றது ஞானம், கோபம், அழிவு, ஆக்கம் இந்த மாதிரி பல அம்சங்களை குறிக்குது. அழிக்க உதவக்கூடிய இந்த 3வது கண்ணை மனசுல வச்சுதான் பல பேரும் இவரை அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட நெற்றிக்கண் ஞானக்கண் அப்படின்னும் சில நேரம் சொல்லப்படுது. இவரோட நெற்றிக்கண் மூலமா தோற்ற நிலைக்கு அப்பாற்பட்டவைகளையும் பார்த்து தீய சக்திகளை அழிப்பார்னு நம்பப்படுது. நெற்றிக்கண்ணோட வரலாறு என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சதி தேவியோட இறப்புக்கு அப்புறமா அவரோட மறைவை எண்ணி இவர் ரொம்ப துயரத்துல மூழ்கினாரு. அதனால ஒரு குகைக்கு போய் ஆழ்ந்த தியானத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சாரு. அப்போதான் சதி தேவி மறுபடியும் பார்வதி தேவியா பிறந்து இவரை திருமணம் செய்யறதுக்கு தயாரும் ஆனாங்க. ஆனா கடவுள்கள் தீவிர முயற்சி செஞ்சும் கூட இவரோட தவத்துல இருந்து இவரை எழுப்ப முடியல. அப்போ இவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக காதல் கடவுளான காமாதேவி அனுப்பி வைக்கப்பட்டாங்க. காமாதேவி இவரை அம்பு மூலமா தாக்குனப்போ இவர் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்து காமாவை எடுத்து சாம்பலாக்கிட்டாரு. சிவபெருமானோட நெற்றிக்கண்ணை பற்றி 2 கதைகள் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான கருத்தை தான் சொல்லுது. ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டா சிவபெருமானோட கண்களை மூடிட்டாங்க. இதனால உலகம் முழுவதுமே இருளையும் மூழ்கிடுச்சு. சிவபெருமான் உலகத்தை இருள இருந்து காக்குறதுக்காக தன்னோட உடல்ல இருந்து அக்னியை வெளிப்படுத்தி நெற்றிக்கண்ணையும் உருவாக்குனாரு. இந்த நெற்றிக்கண் உலகத்துக்கு ஒளியையும் வழங்கினது. சிவபெருமானோட நெற்றிக்கண் அவசர காலத்தையும் தீமைகளோட அழிவு காலத்தையும் குறிக்குது. அவரோட ஒரு கண் சூரியனாகவும் மற்றொரு கண் சந்திரனாகவும் கருதப்படுது. இந்த கதை பார்வதி லீலையோட ஒரு பகுதியா சிவபெருமானோட நெற்றிக்கண் திறக்கப்பட்டதை பற்றி சொல்லுது. அடுத்ததா அந்தகாசூரனோட பிறப்பு மற்றும் இறப்பு பத்தி பார்க்கலாம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணோட வெப்பத்தால பார்வதி தேவியோட கைகள் எல்லாம் வியர்க்க ஆரம்பிச்சது. அந்த வியர்வை துளி மண்ணுல விழுந்தப்போ அது ஒரு குழந்தையாவே உருமாறிடுச்சு. அந்தகா அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த குழந்தைய சிவபெருமானை வழிபட்டு வந்த குழந்தை இல்லாத அசுரனுக்கு தத்து கொடுத்து வளர்த்தாங்க. தன்னோட பிறப்பு பற்றி உண்மை தெரியாம வளர்ந்த அந்தகா தன்னோட தாய் மேல காம வெளியில இருந்தான். சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு வரம் பெற்றிருந்ததுனால அவன் சிவபெருமானாலேயே கொல்லவும் பட்டான். இந்த கதை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆசைகளையும் நிராகரிக்கக்கூடிய நெற்றிக்கண்ணோட இருட்டு பக்கத்தை நமக்கு வெளிக்காட்டுது. மனித இனம் வாழ்றதுக்கு ஆசைகள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதையும், ஆசைகள் இல்லாம போனா உலகம் ஸ்தம்பித்து விடும் அப்படின்றதையும் உணர்த்துது. முதலாவது கதை பார்வதி தேவியோட விளையாட்டு மூலமா நெற்றிக்கண் திறக்கப்பட்டது, சிவசக்தியோட தத்துவத்தை விளக்குது. 2வது கதை ஆசைகளோட முக்கியத்துவத்தையும் அதை கட்டுப்படுத்த வேண்டியதோட அவசியத்தையும் பற்றி விவரிக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.